கைஸ் டெவான் கான்வே இப்போ இன்ஜூர்ட் ஆயிருக்காரு. நேற்று நடந்த மேட்ச்ல ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு அவருக்கு. அதை பத்தி வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதை தவிர ஜிம்மி ஓர்டன் நேற்று இந்தியா அகேன்ஸ்டா வேற லெவலில் போலிங் போட்டிருக்காரு. அதை பத்தி வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். இந்தியா 3வது T20 மேட்சை தோத்துருக்காங்க ராஜ்கோட்ல. இந்தியா பத்தி இந்த மேட்ச்ல நான் ஹைலைட்ஸ் போடலாம் தான் பார்த்தேன். இந்தியா ஜெயிச்சிருந்தாங்கன்னா பட் இந்தியா இந்த மேட்சை தோத்துறாங்க. அண்ட் இது வேற எங்க கைஸ் தனியா ஒரு வீடியோல போறது, டோட்டலா ஒரே வீடியோ நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோல. அண்ட் அதுல நம்ம இந்தியா அணியை பொறுத்தவரையும் டாஸ் வின் பண்ணாங்க, பவுலிங் போற சொல்லிருப்போம். அண்ட் பவுலிங்கை பொறுத்தவரையும் இந்தியா அணி குயிக்கா ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஹர்திக் பாண்டியா நல்லா பவுலிங் போட்டுருந்தாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அண்ட் லாங் பிரேக் அப்புறம் ஹர்திக் பாண்டியா அவரோட பவுலிங்ல கலக்கிட்டாரு சொல்லணும். ஆனா வருண் சக்கரவர்த்தி மனுஷன் வேற லெவல்ல போட்டு வருண் சக்கரவர்த்தி இந்தியா T20 2 பார்ட்டா பிரிக்கலாம். முதல்ல 6 மேட்ச்ல வெறும் 2 விக்கெட், அடுத்த 10 மேட்ச்ல கிட்டத்தட்ட 26 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காருங்க வருண் சக்கரவர்த்தி. இந்த மேட்ச்லயுமே அதே மாதிரி தான் 5 விக்கெட் 24 ரன்னுக்கு 4 ஓவர்ல போட்டிருந்தாரு. ஆனா வருண் சக்கரவர்த்தி பண்ண ஏதாச்சும் ஒரு விஷயமா என்னன்னு தெரியல கைஸ். அவர் 5 விக்கெட் எடுக்கிற மேட்ச்ல இந்தியா தோத்துருக்காங்க. அவரோட 2வது 5 விக்கெட் சவுத் ஆப்பிரிக்கால ஒன்னு எடுத்திருப்பாரு. அப்பயும் இந்தியா தோத்தும். இப்போ இந்த மேட்ச் இந்தியா தோத்துருக்காங்க 26 ரன்ல. அண்ட் இந்தியா பேட்டிங்கை பொறுத்தவரையும் சஞ்சு சாம்சன் பெரிய ஃபார்ம்ல இல்லைங்க சீரீஸ்ல. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. பட் இந்த சீரீஸ்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரே மாரி அவுட் ஆயிட்டு இருக்காரு ஜோப்ரா ஆர்ச்சருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்தியன் டீமோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் பெருசா எதுவுமே பண்ண மாட்டாரு ரீசெண்ட் டைம்ஸ்ல. அண்ட் அவர் சீரீஸ் ஃபுல்லாவே நல்லா பண்ணலாங்க. அது குயிக்கா பவுண்டரிஸ் அடிச்சாலும் அண்ட் அடுத்து உடனே அவர் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுறாரு. கையை பொறுத்தவரையும் கூடிய சீக்கிரத்துல அடுத்த மேட்சஸ்ல வரக்கூடிய மேட்சஸ்லயே அவர் கம்பேக் கொடுத்து ஆகணும் கட்டாயத்துல இருக்காரு. ஏன்னா இது 3-1 இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருந்தோம்னா அண்ட் சீரீஸ்ல இந்தியா வின் பண்ணிருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2-1 சீரீஸ் லீட்ல இருக்கு. அண்ட் இந்தியா கட்டாயமா அடுத்த மேட்ச் ஜெயிச்சாகணுங்க. அண்ட் இல்லைன்னா அடுத்த லாஸ்ட் 5th T20 இருக்குல்ல, அண்ட் அது பார்த்தீங்கன்னா குரூஷியல் ஆயிடும். இந்தியா இந்த மேட்சை லூஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான சீன்னா இதுதான் கைஸ். அண்ட் அந்த 18வது ஓவர்ல ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட்டை ஜிம்மி ஓர்டன் எடுத்திருப்பாரு. அண்ட் இதுதான் ஒரு மேட்ச் டர்னிங் ஓவர்னே சொல்லணும். அண்ட் இந்தியாவுக்கு பேட்டிங்ல ஹர்திக் பாண்டியா தாங்க நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு 40 ரன் அடிச்சாரு. வித் பவுலிங் 2 விக்கெட், பேட்டிங்ல ஒரு 40 ரன்ஸ். ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் அண்ட் நல்லா பண்ணியிருந்தாரு ஓவராலா நேற்று மேட்ச்ல. இந்தியா இந்த சீரீஸ்ல ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க. இதை பத்தி பெருசா ஏசிக்க மாட்டாங்க நினைக்கிறேன். அடுத்த மேட்ச்ல ஸ்ட்ராங்கரா கம்பேக் கொடுக்கதான் பார்ப்பாங்க டீம் இந்தியா. அண்ட் பாப்போம் கைஸ் இந்தியா வரக்கூடிய மேட்சஸ்ல எப்படி பண்றாங்க, இந்த சீரீஸ் எத்தனை இதுல வின் பண்ண போறாங்க. அண்ட் வரக்கூடிய 2 மேட்ச் இந்தியா வின் பண்ணி 4-1 வின் பண்றாங்கன்னு நேத்து நம்ம ஜோ பாக்ஸ் சூப்பர் கிங்ஸோ பிரிட்டோரியா கேபிள்ஸும் செஞ்சுரியன்ல மோதி இருப்பாங்க. அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா இப்ப ஜேஎஸ்கே சொதப்பி இருக்காங்க இந்த லீக்ல. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில மேட்சஸ்ல பேட்டிங் நல்லா பண்றாங்க, பவுலிங் மொக்கையா பண்றாங்க. அண்ட் திடீர்னு பார்த்தா பவுலிங் நல்லா பண்றாங்க, பேட்டிங்ல மொக்கையா பண்றாங்கன்ற மாதிரி. அண்ட் அகைன் மாத்தி மாத்தி ஜேஎஸ்கே ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க இந்த லீக்ல. அண்ட் நேத்து மேட்ச்லயுமே ஜேஎஸ்கே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் 100 ரன் தான் கைஸ் அடிச்சாங்க. ஹையஸ்ட் ரன்னே பார்த்தா ஜானி பேசதான் கிட்டத்தட்ட நல்லா பண்ணியிருந்தாரு. அவரை தவிர மீது எல்லாருமே சொதப்பி இருந்தாங்க. பவுலிங் சைடை பொறுத்தவரையுமே பாத்தீங்கன்னா அந்த அளவு நல்லா பண்ணல. சிம்ராலான இன்னொரு பவுலர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. அவர் ஒரு ரன் டீசெண்டா நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் ஓவராலா ஜேஎஸ்கே ஒரு புவர் ஃபார்ம்ல இருக்காங்க. வரக்கூடிய மேட்ச் ஜெயிச்சாதான் கண்டிப்பா ஜேஎஸ்கே வேலை பிளே ஆஃப். இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 3வது ஓவர் 5வது பால் அப்ப பாத்தீங்கன்னா ஃபேஃப் டு பிளேசி ஒரு ஷாட் எடுத்திருப்பாரு. அதுக்கு டைரக்டா பாத்தீங்கன்னா டெவான் கான்வேயோட ரைட் ரிஸ்ட்ல பட்டிருக்கோங்க. அவருக்கு ரியாக்ஷன் டைமே இருந்திருக்கு. கான்வே பாத்தீங்கன்னா பெயின்ல துடிச்சிருப்பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட்ல அதுக்கப்புறம் டெவான் கான்வே ரிட்டையர்ட் ஆகி பாத்தீங்கன்னா உள்ள போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பதிலாக வெயின் லூபே வந்திருப்பாரு. அண்ட் அகைன் கான்வே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8வது ஓவர்ல பேட்டிங் திரும்பி பேட்டிங் விளையாடினாரு. பட் அவரால் பெருசா பண்ண முடியல. ஒரே ஒரு பவுண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் டெவான் கான்வே அவுட் ஆயிருக்காரு. பால் பாத்தீங்கன்னா ஃபேஃப் அடிச்ச வேகத்துல கரெக்டா கான்வே விட ரைட் ரிஸ்ட்ல பட்டிருக்கோங்க. பட்ட இதுலயே கான்வே துடிச்சு போயிருப்பாரு. பட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கான்வேயோட கையில போட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கான்வே நேற்று பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க பேட்டிங் ஒன்றியா விளையாடினாரு. அவரோட ஃபீல்டிங்குமே பாத்தீங்கன்னா பண்ண வரல டெவான் கான்வே. அண்ட் டெவான் கான்வே மேபி வரக்கூடிய மேட்சஸ் மிஸ் பண்ணாருன்னா ஜேஎஸ்கேக்கு நான் சர்ப்ரைஸ் ஆகும். ஃபுல்லி அவருக்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஆயிட்டு இருக்கக்கூடாது கைஸ். என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா ஒரு சின்ன இன்ஜுரியா இருந்தா டெவான் கான்வே பார்வல. ஏன்னா அப்கமிங் சாம்பியன் ட்ராஃபி வேற இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஐபிஎல் வேற அவர் பிளே பண்ணி ஆகணும். பாப்போம் கைஸ் அவரோட இன்ஜுரியை பத்தி ஃபுல் டீடைல் வந்தா அண்ட் கண்டிப்பா நம்ம சேனல் அப்டேட் பண்ணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜெமி ஓர்டன்ங்க. அண்ட் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துல அண்ட் பேட்டிங்ல நம்ம அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இந்தியால எப்படி கலக்க போறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால வந்திருக்காரு ஜெமி ஓர்டன் எப்படி பண்ண போறாருன்னு. ஆனா ஜெமி ஓர்டன் போரா பேட்டிங்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தாரு. நம்ம எதிர்பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல. நேத்து மேட்ச்லயுமே பெருசா அவரோட பேட்டிங்ல எதுவுமே பண்ணல. அந்த வந்தவொடனே பார்த்தா டக் அவுட் ஆகி போயிருந்தாரு நேத்து மேட்ச்லயும். ஆனா ஜெமி ஓர்டன் இந்த பவுலர் நேத்து கலக்கி இருந்தா தாங்க சொல்லணும். அண்ட் இந்த சீரீஸ்ல ஒரு ஃபுல்லி ஒரு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்டிவேஷன் தர ஒரு பவுலிங் தான் நேத்து போட்டிருந்தாரு ஜெமி ஓர்டன். கலக்கி போட்டிருந்தாருங்க. இங்கிலாந்து இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்பெல்லா ஜெமி ஓர்டனோட பவுலிங் இருந்துச்சு. மொத்தமா ஓவரெல்லாம் 4 ஓவர்
ஜிம்மி ஓட்டன் நேர்ந்து மேட்ச்ல போட்டிருந்தாரு. அதுல 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. வெறும் 24 ரன் தான் கொடுத்திருந்தாரு. அவரோட எக்கானமி பாத்தீங்கன்னா 6 கைஸ். ஒரு மிட் ஸ்லோ ட்ராக்ல பாத்தீங்கன்னா ஜிம்மி ஓட்டனோட போலிங் சூட்டபிளா இருக்கும் எனக்கு தோணுது. அண்ட் பிகாஸ் சேப்பாக்ல ஒரு மிட் ஸ்லோ விக்கெட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஜிம்மி ஓட்டனை நல்லா பண்ண முடியும். அதுவும் ஜிம்மி ஓட்டன் ஒரு எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே குரூஷியலான விக்கெட்ஸ் தான் சொல்லணும். அதுவும் முக்கியமான ஒரு விக்கெட்னா ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட் கைஸ். மேட்சை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா கையில இருக்கும் போது ஜிம்மி ஓட்டன் ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்திருப்பாரு. அண்ட் இவரை பார்த்து கைஸ் அண்ட் ஃபேன்ஸ் நிறைய பேர் என்ன போட்டு தராங்க சோசியல் மீடியால, அடுத்த ஷர்துல் தாக்கூர் சிஎஸ்கே இவர் தாங்க என்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அண்ட் பேட்டிங்ல ஃபெயிலியர் பவுலிங்ல டக்கு டக்குன்னு விக்கெட் டேக்கர்ன்ற மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா இப்ப அடுத்த ஷர்துல் தாக்கூர் சொல்லிட்டு வராங்க. பார்க்கலாம் எப்படி பண்ண போறாரு ஜிம்மி ஓட்டன் வரக்கூடிய மேட்ச்ல எப்படி பண்றாரு, அதை வச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம கணிக்க முடியும் இந்த சீரிஸ் ஃபுல்லா. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு சூப்பர் கிங்ஸ் ஆன நேத்தன் எலிஸ் அவர் பிபிஎல்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஆர்போட் எரிகன்ஸோட கேப்டன் அவர் இருந்திருப்பாரு. பிபிஎல்லோட டைட்டிலுமே பார்த்தா வின் பண்றாருங்க as a கேப்டனா. அண்ட் முதல் சீரிஸ்லயே வந்து as ஒரு கேப்டனா ஒரு டிராஃபி வின் பண்றதுல பெரிய விஷயம் சொல்லணும். அதுவும் அவரோட கேப்டன்சி இந்த சீரிஸ் நல்ல கேப்டன்ஷிப் பண்றதா சொல்லணும் நேத்தன் எலிஸை பொறுத்தவரையும். அதுவும் ஃபைனல்ல வந்து ஒரு குரூஷியலான டைப்ல ஒரு வேற லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு அவரோட போலிங்ல. அண்ட் இப்ப ஒரு நல்லா பண்ணனவே நம்மளுக்கு மைண்ட்ல வேற இடத்துல தோணுதாங்க சொல்லணும். இவர் எப்படியாச்சும் சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் கொண்டு வரணும் எனக்கு மீது ஆசையா தான் இருக்கு. அண்ட் அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் ஃபைனல்ல கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். மொத்தமா 4 ஓவர் போட்டிருந்தாரு, 23 ரன் 3 விக்கெட். அதுல கிட்டத்தட்ட 10 டாட் பால் மேல போட்டிருந்தாரு நேத்தன் எலிஸ். அதுல பாத்தீங்கன்னா 3 விக்கெட்டுங்க. அண்ட் கிட்டத்தட்ட சிக்னி தண்டர்ஸ் கையில இருந்துச்சு மேட்ச். அங்கிருந்து இவரோட பவுலிங் மூலமா நல்லா போட்டு அவங்க டீமுக்கு வின் பண்ணி கொடுத்திருக்காரு. as ஒரு கேப்டனா as ஒரு பிளேயராவுமே பாத்தீங்கன்னா நேத்தன் எலிஸ் நல்லா பண்ணியிருந்தாரு இந்த பிபிஎல் ஃபுல்லா. அதுவும் அவரோட பேட்டிங்ல ஒரு சில நேரத்துல குரூஷியலான ரன்ஸுமே அடிச்சிருந்தாரு இந்த டோர்னமெண்ட். பவுலராவுமே பாத்தீங்கன்னா குரூஷியலா நல்லா பண்ணியிருந்தாருங்க இந்த பிபிஎல் ஃபுல்லாவே அவரை பொறுத்தவரையும். அண்ட் இதனாலேயே பாத்தீங்கன்னா அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இவர் கண்டிப்பா எப்படியாச்சும் பிளேயிங் லெவன்ல கொண்டு வரணுன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அண்ட் அதுக்கு ஆப்வியஸா வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம சிஎஸ்கே பொறுத்தவரையுமே ஒரு பிரைமரி பவுலரா நம்மளுக்கு மதிஷா பத்ரானா தான் இருக்காரு. அண்ட் பட் மதிஷா பத்ரானா ரீசெண்ட் ஃபார்ம் அந்த அளவு பெருசா சொல்ற மாதிரி இல்ல ஜேஎஸ்கேக்கும். அண்ட் அவரு பாத்தீங்கன்னா எந்த மத்த இதுக்கு நல்லா பண்ணல, ஸ்ரீலங்காக்கு நல்லா பண்ணல, அண்ட் மத்த லீக்ஸ்ல அவர் நல்லா பண்ணலனாலுமே அண்ட் சிஎஸ்கேன்னு வந்தா டிஃபரெண்ட் மதிஷா பத்ரானாவும் நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் கண்டிப்பா மதிஷா பத்ரானாவும் சிஎஸ்கே டிராப் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. பட் மதிஷா பத்ரானா கூட சேர்ந்து நேத்தன் எலிஸுமே பிளே பண்ணாருன்னா ஆப்வியஸா நல்லா இருக்குதாங்க சொல்லணும். பட் அதுக்கு நம்ம சாம் கரன் ஜிம்மி ஓட்டன் 2 பேருமே பிளே பண்ணாம நேத்தன் எலிஸ் சிஎஸ்கே பிளேயிங் பண்ணுவாங்களா? அது டவுட்ஃபுல் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் எல்லாமே சிஎஸ்கே கையில தாங்க இருக்கு என்ன டிசைட் பண்ண போறாங்கன்னு. ஒன்னு நேத்தன் எலிஸ் விளையாடணும், இல்லைன்னா நம்ம சாம் கரன் ஜிம்மி ஓட்டன் இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் விளையாடணும். ஆப்வியஸா நேத்தன் எலிஸ் சிஎஸ்கே சான்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அந்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்ப இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம நம்மளோட கிரிக் வியூ சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இல்ல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அப்ப இன்னும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் ஹரி.